ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார், சாதம், முட்டை, உருளைக்கிழங்கு, எப்பவும் போல் இனிப்பு சட்னி. சாப்பிட்றதுல எப்பவுமே ஒரு திருப்தியாக சாப்பிட்ணுன்னுவாங்க. அதில் காரம், உப்பு எல்லாமே இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு உடம்புக்கும் பிடிக்கும், வாய்க்கும் பிடிக்கும். கொஞ்சம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம சாப்பிட்டுட்டு ஏப்ப விடும்போதே தெரியும் உடனே வந்துடுச்சுன்னு, வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கிட்டேயே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அது பேச்சாகட்டும், எந்த உறவாகட்டும் வாங்கிக்கிட்டு அடுத்தது நம்மளை பற்றியே நிறைய பேசுகிறப்ப புரணி பேசுகிறது நிறைய போயிடுச்சு. நம்ம புரணி பேசுகிறவங்க எதுக்கு யார் தெரியுமா? நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, நம்ம வீட்லேயே வாழ்ந்தவங்க, நம்ம கிட்டேயே இருந்தவங்க ஒவ்வொருத்தரும். அவங்க தான் புரணி பேசுகிறாங்க. நல்லவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. நல்லவங்க பேச மாட்டாங்கன்றதோடு நான் நிறுத்திக்கிறேன். மற்றவங்க அடுத்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பசங்களே எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எது நடந்தாலும் விட்டுருங்கம்மா, இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, விட்டுருங்க அப்படின்னு. அதுலேயே என் பெரியவன் சொல்லுவான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் சின்னத்தனமானதுங்க, அதுங்கக்கிட்டே நீ வச்சுக்கிற, இப்படி தான் சொல்லுவான். அதாவது என் பிள்ளைங்களுக்கு அடுத்தது தான் நான் யாரையுமே ஒரு அன்பாக பாசமாக நினைப்பேன். யார் வாயில் இருந்தால் ஏதாவது ஒன்று வந்துடுச்சுன்னா அது எனக்கு மனசை ரொம்ப குத்தும். எல்லாரையும் உண்மையாக அன்பாக பாசமாக நினைப்போம். ஆனால் அதில் ஒரு புல்லுருவி எல்லாரையும் கெடுக்குது பாருங்கள், அது தப்பு. அது அந்த மாதிரியான குடும்பம் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை, ஆனால் நல்லா இருக்கட்டும்ன்றதோடு நிறுத்திக்கிறேன் நான். கடவுளுக்கு நன்றிப்பா, நன்றி.